சரி விடுமா, அதை ஃபீல் பண்ணாத. கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எனக்கும் புரியுது உன் கஷ்டம். என்ன பண்ணுறது, நம்ம வெளியால் இருந்தால் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலையேன்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம பெற்றவங்களே நம்மளை புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறது, கூட இருக்கிறவங்களே பேசிட்டா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணுறது, அதுலேயே இருக்கிறவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜேகே சொல்லு ஜேகே. நம்ம ஒன்று தான் கேட்டுட்டு இருந்தேன் ஜேகே, ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லு, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போகிற லைவ் விட்டு? என்னம்மா காமெடி எல்லாம் பண்ணுற? கொசு அடிக்கிறது காமெடியா? என்ன பண்ணுறது, உட்கார முடியல வெளியில், கொசு பிடுங்குது. அதான் அப்படி கொசு அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது ஜேகே, ரொம்ப கொசு கடிக்குதா? சரி வேறு வழி இல்லை, அதனால் வாங்கியாச்சு. உட்காந்து சார்ஜ் தீர அடிச்சுட்டு திருப்பி போய் சார்ஜ் போடுறதுல அடுத்த ரவுண்ட் அது கட்டுது. எங்களை நம்ம புளியோதரை வச்சுன்னு கட்டுற மாதிரி கட்டுது. பயம் இல்லை. ஆமாம் கண்டு கடுப்பு ஏற்றுது. என்னாச்சு ஜேகே? அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? மீண்டும் சண்டையா? அகிலோ வாப்பா. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, வருவோம்ல, நாங்களும் வைப்போம்ல. ஆக்சுவலாக இன்னைக்கு கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணோம், அதெல்லாம் எடுத்து வச்சு. சாப்பிட்டா சாக்கின்னு எப்படி இருக்கு? ஹெல்த் எப்படி இருக்கீங்க? பட்டாசு சத்தம் கேட்குற கூட அடிக்கணும், இந்த பக்கம் அடிக்கலாம். இங்கே பாருங்க, అది ఫుల్గా చెట్ట అంతా ఏం చేసేది, చెట్టు పక్కనే కూసుకొని ఉంటారు కదా వస్తుంది. దాని చెత్త అయ్యో. ஆமாம் ஜேகே யார்? நம்ம ஜேகே தான், அது நம்ம ஜேகே தான். சாரி. என்ன மாம்சே, ரீல்ஸை போட்டுட்டு தள்ளுறீங்களா? டாடி ரீல்ஸை போட்டு தள்ளுறீங்களா?